வணக்கம் மக்களை, டிஆர்ஐ அகாடமில இருந்து இன்னைக்கான வகுப்பு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் நியூ சிலபஸ்ல இருக்கக்கூடிய வேர்ச்சொல். வேர்ச்சொல்லிலிருந்து வினையெச்சம், வினைமுற்று, வினையாளன் பெயர் ஆகியவற்றை அறிதல். வேர்ச்சொல்னா என்ன, வினையாளன் பெயர்னா என்ன, வினைமுற்றுனா என்ன, பெயரச்சம்னா என்ன, வினையெச்சம்னா என்ன, வினையாளன் பெயர்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சாதான் இதை நம்ம போட முடியும். இப்ப கேள்வி இப்படிதான் கேட்பாங்க. இப்ப பாருங்க, கேள்வியை பாருங்களேன். எக்ஸாம்பிளுக்கு கடிந்து என்ற சொல் வேர்ச்சொல் எது, இதோட வேர்ச்சொல் எதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப நம்மளுக்கு வேர்ச்சொல் தெரியணும். வேர்ச்சொல்லிலிருந்து இங்க பாருங்க தொழில் பெயர். அப்ப கம்ப்ளீட்டா பார்க்கலாமா, வரிசையா பார்க்கலாமா? பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் போட்டு பார்த்துடலாம் அப்படியே. ஓகே, ஃபர்ஸ்ட் வேர்ச்சொல் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. வேர்ச்சொல் அப்படின்னா ஒரு சொல் இருக்கு அப்படின்னா அந்த சொல் தோன்றுவதற்கு அடிப்படையாக உள்ளதுதான் வேர். ஒரு மரம் தோன்றுவதற்கு அடிப்படையாக அது நிலைத்து நிற்பதற்கு எது மிக முக்கியமாக இருக்கு, வேர். வேரை பிடிக்கிட்டோம் அப்படின்னா அந்த மரம் காலியா போகும். அது மாதிரி வேர்ச்சொல் என்பது ஒரு சொல் நிலைத்து நிற்க தோன்றுவதற்கு அடிப்படையாக இருப்பது. இங்க பாருங்க, இங்க பாடினான் என்பது ஒரு சொல். இதுல வேர்ச்சொல் எது அப்படின்னா பாடு. இதுல வேர்ச்சொல் பாடு. அடுத்து பாருங்களேன், கூவியது. இதோடைய வேர்ச்சொல் எது, இந்த எது என்பது விகுதி. பகுதி எது, கூவி. அப்ப கூவு என்பதுதான் இதனுடைய வேர்ச்சொல். அடுத்து ஈந்த என்பதனுடைய வேர்ச்சொல் ஈ. வெல்க என்பதனுடைய வேர்ச்சொல் வெல். வாழ்ந்தனர் என்பதனுடைய வேர்ச்சொல் வாழ். வாழ்த்துவம் என்பதன் வேர்ச்சொல் வாழ்த்து. வீசினான் என்பதனுடைய வேர்ச்சொல் வீசு. விளையாட்டு என்பதனுடைய வேர்ச்சொல் விளையாடு. கற்றல் என்பதனுடைய வேர்ச்சொல் கல். ஏற்பித்தல் என்பதனுடைய வேர்ச்சொல் ஏற்று. மறைந்த என்பதனுடையது மறை. ஈன்ற ஈன். பேணுக பேன். விரும்புகிறேன் விரும்பு. திரும்பினார் திரும்பு. அப்ப புரியுதா? வேர்ச்சொல் அப்படின்னா ஒரு சொல் கொடுத்து அதனுடைய அடிப்படை மூலம் ஆதாரமாக இருப்பது எது அதுவோ அதுதான் வேர்ச்சொல். மேக்சிமம் அது 2 அல்லது 3 எழுத்துக்கள்ல தான் வரும். இப்ப கற்பித்தல்ல பாருங்களேன், கற்றல் என்பதுல கல் என்பதுதான் வேர்ச்சொல். அப்ப கல்லை கொண்டுதான் கற்றல் கற்பித்தல். இந்த எழுத்துக்கள் எல்லாம் அடிப்படையாக வருது. அப்ப கல் என்பது வேர்ச்சொல். பாக்கி இருக்கக்கூடிய பேலன்ஸையும் பார்த்துடலாம். வரவில்லை என்பதற்கான வேர்ச்சொல் வா. உணர்க என்பதற்கு உணர். கொண்டு என்பதற்கான வேர்ச்சொல் கொள். உருவாக்குதல் என்பதற்கு உருவாக்கு. தோன்றிய என்பதற்கு தோன்று. கொன்றான் கொல். அமைத்தல் அமைத்த. போற்றுதல் போற்று. உழைப்பு உழை. விழித்தான் விழி. பொறுத்தான் பொறு. ஆற்றுதல் ஆற்று. பிரியாமை பிரி. அப்ப வேர்ச்சொல் என்பது ஒரு சொல்லிலிருந்து அடிப்படையாக எடுப்பது. இது ஒரு பேசிக். இது பேசிக்காவே தெரிஞ்சுக்கிறணும். ஓகேவா? ஓகே, இப்ப வேர்ச்சொல் பார்த்துட்டீங்க. இப்ப வேர்ச்சொல்லிலிருந்து எப்படி பெயர் சொல், வினைச்சொல், வினையாளன் பெயர், பெயரெச்சம், வினையெச்சம் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்ப அதெல்லாம் என்னன்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் இதையெல்லாம் எங்க வரும் அப்படின்னா, இலக்கியத்துல மொத்தம் 5 வகை இருக்கு. அதுல சொல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையில தான் இதெல்லாம் வரும். மொத்தம் இலக்கண வகைகள் சொல் 4 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னா, பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். நம்மளுக்கு இந்த இடைச்சொல் உரிச்சொல் இப்போதைக்கு பார்க்க தேவையில்ல. அதற்கு பதிலாக இந்த 2 பார்த்தால் போதும், பெயர் சொல்லும் வினை சொல்லும். பெயர் சொல் அப்படின்னா ஒன்றின் பெயரை குறிக்க வருவது பெயர் சொல். மேக்சிமம் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அதுலயே நம்மளுக்கு ஆன்சர் இருக்கும். இப்ப பெயர் இதுல இருக்கா, அப்ப ஒன்றின் பெயரை குறிக்க வருவது பெயர் சொல். பெயர்னா என்னென்ன சார் அப்படின்னா, பொருளை குறிக்கலாம், அந்த இடத்தை குறிக்கலாம், அல்லது காலம், சினைனா உறுப்பு, குணம் பண்பு, தொழில் என்ற 6 அடிப்படையில் கேட்பாங்க கேள்வியில. பெயர் சொல் எத்தனை அடிப்படையில் வரும் அப்படின்னா 6 அடிப்படையில் தோன்றும். பெயர் சொல் வேற்றுமை உறுப்புகளை ஏற்கும். அதாவது ஐ, ஆள், பூ, கண், அது, இது இதெல்லாம் இருக்கு இல்லையா, வேற்றுமை உறுப்புகளை ஏற்கும். திணை பால் இடம் காட்டும். திணை ஆண் பாலா பெண்பாலா, திணை வேதனையா அக்னியா, பால் ஆண் பாலா பெண்பாலா, எண் பொறுமையா பன்மையா, இடம் தன்மையா முன்னிலையா படற்கையா ஆகிய எல்லாத்தையும் காட்டும். பெயர் சொல் 6 வகைப்படும். பெயர் சொல் 6 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னா,
பொருட்பெயர் அப்படின்னா ஒன்றின் பொருளை குறிப்பது பொருட்பெயர். கண்ணகி, பாண்டியன், மாமரம், நாற்காலி, மண். என்ன சார் இங்க உயர்தனியும் வருது அக்ரணியும் வருது அப்படின்னா பொருள்னாலே மனிதனும் வருவான் அக்ரணியும் வரும். அப்ப பொருள் பெயர்ல பொருளை குறிக்கும். இடப்பெயர் அப்படின்னா ஒன்றின் இடத்தை குறிப்பது. காடு, மலை, தெரு, பள்ளி, தோட்டம் இந்த மாதிரி. ஓகேவா? ஏன் இதை டக்கு டக்கு போற அப்படின்னா இதுல பேசிக்கா தெரிஞ்சா போதும். அடுத்ததா வருது முக்கியமானது பண்பு பெயர். இது தெரிஞ்சுக்கிறணும். பண்பு பெயர் அப்படின்னா ஒன்றின் பண்பு மற்றும் குணத்தை குறிப்பது. ஒரு ஒரு பண்பு மற்றும் குணத்தை குறிப்பது அப்படின்னா நிறம், சுவை, அளவு, வடிவம் ஆகியவற்றின் அடிப்படையில் தோன்றும். எது எது? நிறம், சுவை, அளவு, வடிவம் ஆகியவற்றின் 4 அடிப்படையில் தோன்றும். நிறம் அப்படின்னா வெண்மை, பசுமை, நீலம், மஞ்சள். சுவை அப்படின்னா இனிமை, புளிப்பு, காரம். அளவு அப்படின்னா நீளம், அகலம் 1/2 கிலோமீட்டர். வடிவம் அப்படின்னா வட்டம், சதுரம், கூம்பு. சரி, அப்ப பண்பு பெயர் அப்படின்னா என்னங்கிறது பார்த்துட்டோம். ஸோ அப்ப பெயர் சொல்னா என்ன, பண்பு பெயர்னா என்ன, இது 2 தான் பேசிக்கு. அடுத்து தொழில் பெயர், ரொம்ப முக்கியம். ஒன்றின் தொழிலை குறித்து வருவது தொழில் பெயர். இது மேக்சிமம் படற்கை இடத்துல வரும். படற்கைனா என்ன? பேசுபவரையும் கேட்பவரையும் தாண்டி 3ஆவதாக இருப்பவர் தான் படற்கை. இது காலம் காட்டாது. அப்ப தொழில் பெயர் காலத்தை காட்டாது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஆடு, ஆடுதல். ஓகேவா? இப்ப இதுல தொழில் பெயர் ஆடுதல் என்பது ஒரு தொழில், ஏன்னா ஒரு செயல். ஆடுதல், ஊஞ்சல்ல ஆடுறாங்க, அப்ப தொழில் பெயர். இத இலக்கணப்படி சொன்னோம் அப்படின்னா, இது கரெக்டா சொல்லணும் அப்படின்னா இது எப்படி வரும் அப்படின்னா, இங்க பாருங்களேன், வினை பகுதி முதல்லையும் தொழிற்பெயர் விகுதி அடுத்து இருக்கும். வினை, ஆடு என்பது வினையா, தல் என்பது தொழில் பெயரோட விகுதி. நம்ம இவ்வளவு டீப்பா போக தேவையில்ல. உங்களுக்கு ஒரு தொழிலை குறித்து வந்தால் அது தொழில் பெயர். அதன் விகுதியானது தல், அல், கல். இந்த மாதிரி இந்த இருக்கு பாருங்க கீழே. தல், அல், அம், ஐ, கை, வை, கு, பு, கு, சி, தி, வி, உள், காடு. இந்த மாதிரி இதெல்லாம் தொழில் பெயருடைய விகுதிகள். இதுகளை பெற்று வரும். எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? அங்க பாருங்க. தல் அப்படின்னா ஓடுதல். அப்போ ஓடு என்பது வினைப்பகுதி, தல் என்பது தொழில் பெயர் விகுதி. ஸோ அப்ப இது என்ன? தொழில் பெயர். பாடுதல், படித்தல், பெறுதல். அல்ல பாருங்களேன், பெற்றல், ஆடல், இயற்றல், கோடல், செயல். அப்ப வினைப்பகுதி முன்னாடி இருக்கும், தொழில் பெயர் விகுதி பின்னாடி வரும். சிம்பிளா ஒரு தொழிலை வரும், பின்னாடி தல், அல், கல். ஸோ இந்த மாதிரியான விகுதிகளை பெற்று வந்தால் அது தொழில் பெயர். அப்ப தொழில் பெயர் கேட்டா போட்டுடலாமா? தொழில் பெயர் படற்கை இடத்தில் மட்டும்தான் வரும். அதே மாதிரி காலத்தை காட்டாது, காலத்தை காட்டாது. இதெல்லாம் தொழில் பெயருக்குரிய மற்ற விகுதிகள். இதை நீங்க பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. பேசிக் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுல நம்ம பேசிக் தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்தடுத்து போறப்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து எதிர்மறை தொழில் பெயர். அது என்ன சார் எதிர்மறை? எதிர்மறைனா என்ன? ஆப்போசிட், நெகட்டிவ். அப்ப ஒரு தொழிலை குறிக்கும் எதிர்மறை பொருளில் வரும். தொழில் வரும், அது எதிர்மறை பொருளில் வரும். இப்ப நடந்தான் அப்படிங்கிறத நடவாமைன்னு வரும். மறந்தான் என்பதை மறவாமை. புரியுதா? அப்ப எதிராக ஒரு பொருளை குறித்தால் அது எதிர்மறை பொருள். இப்ப இங்க பாருங்களேன், மறவாமை. செல்தல் என்பது செல்லாமை. கல்லு கற்றான் என்பதை கல்லாமை. அப்ப புரியுதுங்களா? முதல்நிலை தொழில் பெயர் அப்படின்னா தொழில் பெயருடைய விகுதிகள் இல்லாமல் பகுதிகள் மட்டும் வருவது தொழில் பெயர். அதாவது நான் என்ன சொன்னேன், வினை பகுதி முதல்ல இருக்கும், பிளஸ் தொழில் பெயர் விகுதி இருக்கும். அப்ப முதல்நிலை தொழில் பெயர்னா அந்த தொழில் பெயர் விகுதி இல்லாமல் வினை மட்டுமே வந்தால் அது முதல்நிலை தொழில் பெயர். இங்க பாருங்களேன், சுடுதல். அப்ப நம்மளுக்கு இது தேவையில்லை, ஏன்னா அப்ப இது எப்படி வரும்? சுடு என்று வரும். அப்ப பாருங்க, அப்ப இதுதான் முதல்நிலை தொழில் பெயர். பெறுதல்ல நம்மளுக்கு தொழில் பெயர் விகுதி தேவையில்லை. அப்ப தள்ள தூக்கிட்டோம் அப்படின்னா பெரு. அடித்தல்ல தள்ள தூக்கிட்டோம் அப்படின்னா அடி. கெடுதல்ல தள்ள தூக்கிட்டோம்னா கெடு. அப்ப இதுதான் முதல்நிலை தொழில் பெயர். சரி சார், ஓகே சார், சூப்பர் சார் அப்படிங்கிறீங்களா? அடுத்து முதல்நிலை தொழில் திரிந்த தொழில் பெயர். இது என்ன சார் அப்படின்னா, திரிந்த அப்படின்னா ஒரு சொல் மற்றொரு சொல்லாக மாற்ற முடிந்தால் அது திரிந்த அப்படின்னு சொல்லி இலக்கியத்துல இலக்கணம் எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப திரிந்த அப்படின்னா என்ன? அதே தான். ஸோ வினை பகுதி இருக்கும், தொழில் பெயர் விகுதி இருக்காது.
அந்த வினை பகுதியில முதல் எழுத்து வேறு எழுத்தாக மாறி இருக்கும். இங்க பாருங்களேன், தொழிற்பெயர் விகுதி பெறாமல் பகுதி மட்டுமே வந்து திரிந்து நின்று தொழிலை குறிக்கும். எக்ஸாம்பிளுக்கு சுடுதலா, அப்ப தள்ள தூக்கிட்டோம் சுடு. இது வந்து இப்படி வந்தா முதல்நிலை தொழிற்பெயர். முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னா இந்த சூவாக மாறி இருக்கும். குறியிலிருந்து நெடிலா மாறிடுச்சு. அடுத்து பெறுதல்ல தள்ள தூக்கிட்டோம் அப்படின்னா வெறும் பெரு என்பது முதல்நிலை தொழிற்பெயர். அப்ப பெரு ஆனது திரிந்த தொழிற்பெயராக மாற பேரு என்று மாறுது. அடுத்து கெடுதல்ல தள்ள தூக்குங்க, கள்ள தூக்குனா கெடு என்பது முதல்நிலை தொழிற்பெயர். அது கேடு என்று மாறினதுனால முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அப்ப புரிஞ்சா தொழிற்பெயர்னா என்ன அப்படிங்கிறது? முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர், எதிர்மறை தொழிற்பெயர்னா என்னன்னு பார்த்துட்டீங்க. அடுத்து ரொம்ப முக்கியம், வினையாளன் பெயர். வினையாளன் பெயர் அப்படின்னா ஒரு வினை செய்தவரை குறிப்பது வினையாளன் பெயர். அதாவது ஒரு வினை முற்று வினையை குறிக்காமல் வினை செய்தவரை குறிப்பது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு தொழில் செய்பவருக்கு பெயராக வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு படித்தான் அப்படிங்கிறது என்ன? வினை முற்று. நம்ம வினை முற்று இப்போ பின்னாடி பார்க்கலாம், அப்போ உங்களுக்கு புரியும். படித்தவன் என்பது என்ன? படித்தவர் என்பது வினையாளன் பெயர். அப்ப படித்தான் என்பது வினைமுற்று காலமுற்று பெற்றுச்சு. ஸோ அப்ப வினையை குறிக்காமல் வினை செய்தவனை, அப்ப படித்தவன், அப்ப இங்க பாருங்க யாரோ ஒரு ஆள் படிச்சிருக்காங்க, அப்ப வினை செய்தவரை குறிப்பதனால அது வினையாளன் பெயர். அதே மாதிரி படித்தவர்லயும் வினையை யாரோ ஒருத்தர் செஞ்சிருக்காங்க, அவங்களை குறிப்பிடுறதுனால இது வினையாளன் பெயர். அப்ப புரிஞ்சா? அப்ப வினையாளன் பெயர் அப்படின்னா வினைமுற்றில் ஒன்று வினையை குறிக்காமல் வினை செய்தவரை குறிப்பது வினையாளன் பெயர். வினையாளன் பெயர். இது எங்கெங்க சார் வரும் அப்படின்னா, அந்த வினையாளன் பெயர் 3 இடங்களிலும் வரும். தன்மை, முன்னிலை, படர்க்கை. வேற்றுமை உறுப்பை ஏற்கலாம் அல்லது ஏற்காமலும் வரலாம். அதே மாதிரி 3 காலங்களிலும் வரும். ரொம்ப முக்கியம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறணும். 3 காலங்களிலும் வரும். வேற்றுமை உறுப்பை ஏற்கலாம் அல்லது ஏற்காமல் போகலாம். 3 இடங்களில் தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய 3 இடங்களிலும் வரும். இப்ப அது முடிஞ்சா இப்ப வினை சொல் பார்த்துடலாமா? என்ன சார் வினைச்சொல் அப்படின்னா, ஒரு வினையை செய்ததை குறிப்பது வினைச்சொல். வினைனா செயல் தானே தமிழ்ல, அதான். ஸோ வந்தான், உண்பான், படிக்கின்றான். ஸோ இந்த வினைச்சொல்ல 2 இருக்கு. ஒண்ணு முற்று, இன்னொன்னு எச்சம். முற்று அப்படின்னா முழுமை பெற்றது. எச்சம் அப்படின்னா ஏதோ ஒன்று மிச்சம் இருக்குன்னு அர்த்தம். அந்த முற்றுல 2 இருக்கு. என்னென்ன அப்படின்னா தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. எச்சத்துல 2 இருக்கு. வினையெச்சம், பெயரெச்சம். அதுலயும் 2 வகை. தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம். அது என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ முற்றுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது வினை முற்று அப்படின்னா, வினை அப்படின்னா செயல், முற்றுனா என்ன? முழுமை பெற்றுச்சு, அவ்வளவுதான். அதான் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தலைப்புல இருந்தே படிக்கலாம். அப்ப வினை அப்படின்னா செயல், முற்று என்பதுனா முழுமை பெற்றுச்சு. அப்ப வினை முற்று அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, முடிவு பெற்ற ஒரு வினை சொல்லே வினை முற்று. இப்ப எடுத்துக்காட்டு, பாடினால். இதுல பாடு என்பது என்ன? வினை. அப்ப முழுமை பெற்றுச்சா? அப்ப முழுமை பெற்றிருக்கும். ஒரு செயலானது முழுமை பெற்றிருக்கும். மேய்ந்தன, அப்ப மேய்ந்தன என்பது என்ன? ஒரு செயல் முழுமை பெற்றிருக்கு. வினைமுற்று எழுவாய்க்கு பயனிலையாக அமையும். இங்க பாருங்க, பாண்டியன் உண்கிறான். பாண்டியன் உண்கிறான். அப்ப பாண்டியன் உண்கிறான். அப்ப பாண்டியன் ஒரு செயலை செய்யறாப்புல முடிஞ்சு. உண்கிறான் என்று சொல்லும் போது அந்த செயல் முற்று பெற்றுச்சு. அப்ப அது வினைமுற்று. வினைமுற்று திணை, பால், எண், இடம், காலம் ஆகியவற்றை காட்டும். என்ன பண்ணும்? காட்டும். அப்ப வினைமுற்று என்பது ஒரு வினையை முற்று பெற்றிருக்கும், அது வினைமுற்று. எழுவாய்க்கு பயனிலையாக வரும். திணை, பால், இடம், எண், காலம் ஆகியவற்றை காட்டும். திணைனா உயர்திணை, பால்னா பெண் பால். இங்க பாருங்களேன், எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறாங்க பாருங்களேன். ஆடுகிறாள். அப்ப இதுல ஆடுகிறாள் என்பது என்ன? ஆடுகிறாள், ஆடுதல் என்பது ஒரு பெயர், அதாவது ஒரு வினை. அப்ப ஆடுகிறாள் முற்று பெற்றுச்சு. அப்ப இது என்ன? வினை முற்று. ஓகே, ரைட். இதுல ஆடுகிறாள் என்பது பெண்ணை குறிக்குது, அப்ப உயர்திணை. திணையை காட்டுதா? பெண்ணு, அப்ப அது என்ன? பெண்பால், பாலை காட்டுது. ஆடுகிறாள் என்பது ஒருமை, ஒரு ஆள் தானே ஆடுறாங்க, அப்ப என்ன காட்டுது? ஆடுகிறாள் எங்க வரும்? நீ அப்படிங்கிறது நான் என்பது முன்னிலை, நான் என்பது தன்மை, நீ என்பது முன்னிலை, நாங்கள் என்பது படர்க்கை. அப்ப இது பாருங்க, படர்க்கை இடத்துல ஒரு ஆடுகிறாள், அப்ப படர்க்கை. அப்ப இடமும் காட்டுது. காலம் என்ன? ஆடுகிறாள் என்பது நிகழ்காலம், அப்ப காலத்தையும் காட்டும். அப்ப வினைமுற்று ஆனது திணை, பால், எண், இடம், காலம் ஆகியவற்றை காட்டும். வேற்றுமை உறுப்பை ஏற்காது. ரொம்ப முக்கியம், வேற்றுமை உறுப்பை ஏற்காது. அப்படி வேற்றுமை உறுப்பை ஏற்றுச்சு அப்படின்னா இந்த வினை முற்று வினையாளன் பெயராக மாறிடும். அதாவது புரியுதா? இப்ப ஆடுகிறாள் என்பல ஆடுகின்றாள்
என்பத இங்க ஒருவேளை வேற்றுமை உறுப்பை ஏத்துருச்சு அப்படின்னா ஐய ஏத்துருச்சு அப்படின்னு வைங்களேன், ஆடியவள் ஆடியவள் என மாறுச்சுன்னா அப்ப இது என்ன வினையாளன் பெயர். புரியுறதா? அதான் சொல்றாங்க. அப்ப வினைமுற்று வேற்றுமை உறுப்பை ஏற்றால் அது வினையாளன் பெயராக மாறிடும். அதான் நம்ம முன்னாடி பார்த்தோம். சரி, ஓகே. இப்ப இந்த வினைமுற்றுலி 2 வகை இருக்கு. ஒண்ணு தெரிநிலை வினைமுற்று, இன்னொன்னு குறிப்பு வினைமுற்று. வேற ஒண்ணுமே இல்லை. தெரிநிலை வினைமுற்று அப்படின்னா என், இடம், கருவி, நிலம், செய்தவன், காலம், சிம்பிளா காலத்தை வெளிப்படையாக காட்டினால் அது தெரிநிலை வினைமுற்று. இப்ப பாருங்களேன், மாணவன் குறிப்பு எழுதினான். அப்ப மாணவன் என்பது என்ன? உயர்திணை. சரியா? அப்ப செய்பவன் யாரு? மாணவன். இதுல கருவி என்ன? எழுதினான் அப்படின்னா எழுதுகோள். நிலம் என்ன? வகுப்பறை. செயல் என்ன? எழுதுதல். காலம் என்ன? எழுதினான் அப்படின்னா இறந்த காலம். அப்ப வெளிப்படையாக ஒரு காலத்தை காட்டும். என்னென்ன செய்யும்? செய்பவன், கருவி, நிலம், செய்தல், காலம், செய்பொருள் ஆகிய ஆறினையும் வெளிப்படையாக காட்டும். அதுவே குறிப்பு வினைமுற்று அப்படின்னா இதுல காலத்தை மட்டும் காட்டாது. பொருள், இடம், சினை, தொழில் இதெல்லாம் எல்லாத்தையும் காட்டும். ஆனால் காலத்தை வெளிப்படையாக உணர்த்தாது, குறிப்பாக உணர்த்தும். இங்க பாருங்க, குறிப்பாக உணர்த்தும். இந்த இருக்கு பாருங்களேன், நடராசன் திருவாதிரையான். அப்ப காலத்தின் அடிப்படையில் பிறந்த குறிப்பு வினைமுற்று. நடராசன் திருவாதிரையான் என்பதுல குறிப்பாகத்தான் வருது. திருவாதிரையில் பிறந்தவன். அப்ப இது என்ன? திருவாதிரையில் பிறந்தான். அப்படிங்க பிறந்தவன் என்பது இது என்ன? பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலம். ஸோ அப்ப வினைமுற்று குறிப்பு வினைமுற்று அப்படின்னா காலத்தை வெளிப்படையாக காட்டும். சாரி, திரைநிலை வினைமுற்று அப்படின்னா காலத்தை வெளிப்படையாக காட்டும். குறிப்பு வினைமுற்று அப்படின்னா காலத்தை குறிப்பாக காட்டும். புரிஞ்சா வினைமுற்றுனா என்ன அப்படின்னு? அடுத்து ஏவல் வினைமுற்று. இது தெரிஞ்சுக்கணும். ஏவல் வினைமுற்று அப்படின்னா சிம்பிளா சொல்றேன், ஒன்றனை செய்யும் பொருட்டு மற்றொருவரை ஏவுதல். ஸோ ஏவல் வினைமுற்று அப்படின்னா நீ செய் அப்படின்னு சொல்லி ஏவுவதுதான் ஏவல் வினைமுற்று. முன்னிலை இடத்தில் உள்ளவரை ஏவுதல் பொருளில் வரும் வினைமுற்று. முன்னிலை இடத்தில் அப்படின்னா நீ, நீர், நீங்கள், இது மட்டும். இதெல்லாம் ஏவல் வினைமுற்றுக்கு வரும். எதிர்காலத்தை காட்டும். ஸோ எதிர்காலத்தை காட்டும், வரப்போற ஃபியூச்சர் டென்ஸை காட்டும். ஒருமை பன்மையை உணர்த்தும். ஸோ இதெல்லாம் வரும். இங்க பாருங்க, நீ செல்வாய். அப்ப ஏவல். அதெல்லாம் யோசிக்கவே, இந்த விகுதிகளை இந்த ரூல்ஸ் எல்லாம் விட்டுட்டு கொஸ்டின் வச்சு நம்ம அடிக்கலாம். ஏவல் வினைமுற்று, அப்ப ஏவணும். அப்ப நீ செல்வாய், வெறும் செல்வாய் அப்படின்னா அது வினை பெயர். அப்ப நீ செல் அப்படின்னு சொல்றது ஏவல் வினைமுற்று. புரிஞ்சா? நீவீர் செல்வீர். அப்ப நீர் அப்படிங்கிறது பன்மை இடத்துல வருது. செம்மீன் அப்படிங்கிறது என்ன? ஏவல் பன்மை இடத்துல வருது. ஸோ அப்ப ஏவல் வினைமுற்று அப்படின்னா ஒன்றனை ஏவும் பொருட்டு வருவது ஏவல் வினைமுற்று. ஓகேவா? அடுத்து வியங்கோல் வினைமுற்று அப்படின்னா கா, இய, இயர். ஸோ இந்த சொற்கள் விகுதியை பெற்று வந்தால் அது வியங்கோல் வினைமுற்று. கா, இய, இயர். கா, இய, இயர் ஆகிய சொற்கள் விகுதிகளை பெற்று வந்தால் அது வியங்கோல் வினைமுற்று. வாழ்க, வாழ் என்பது வேர்ச்சொல். அப்ப காவை சேர்த்துட்டோம், அப்ப வியங்கோல் வினைமுற்று. வாழிய, அப்ப இய சேர்க்கிறோம், வாளோட இயர் சேர்க்கிறோம், வாழியர். புரியுகிறதா? இது எந்தெந்த கண்டிஷன்ல வரும் அப்படின்னா வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும். வாழ்த்துதல் அப்படின்னா வாழ்த்துற மாதிரி, வாழ்க, வாழிய, வாழியர், வளர்க, வாழ்க. வைதல் அப்படின்னா வையிறது, ஒளிக, ஒளிந்து போ, இந்த மாதிரி. விதித்தல் அப்படின்னா செல்க, வருக, எழுதுக, இந்த மாதிரி. வேண்டல் அப்படின்னா தருக, பெற்றுக்குங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்ல வருவது. அப்ப வியங்கோல் வினைமுற்று அப்படின்னா கா, இய, இயர் ஆகியவற்றில் வரும். புரிஞ்சா? ஓகே, ரைட். அப்ப வினைமுற்று முடிஞ்சு. அடுத்து எச்சம் பார்த்துட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா நம்ம இதை முடிச்சிடலாம். எச்சம் அப்படின்னா ஒரு வினையானது முற்று பெறாமல் இருப்பதை தான் எச்சம் அப்படிங்கிறாங்க. அதுல 2 இருக்கு. ஒண்ணு பேரெச்சம், இன்னொன்னு வினை எச்சம். ஃபர்ஸ்ட் பேரெச்சம் அப்படின்னா ஒரு எச்ச வினையானது பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம். அதாவது ஒரு முழுமை பெறாத ஒரு வினையானது அது முழுமை பெறுவதற்காக ஒரு பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம். ஸோ அதுலேயே இருக்கு பாருங்க, பெயர் எச்சம். அப்ப முழுமை பெறாத ஒரு வினை பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம். எடுத்துக்காட்டு படித்த பெண். அப்ப இங்க படித்த மட்டும் வச்சு பாருங்களேன், இதை மறைச்சிட்டு படித்த, என்ன படித்த? அப்போ ஒரு வினை முற்று பெறல.
அப்ப அந்த இடத்துல ஒரு பெண் அப்படிங்கிறது என்ன? ஒரு பெயர் சொல். அப்ப பெயர் சொல்லை சேர்க்கிறதுனால முற்று பெறாத ஒரு வினை பெயர் சொல்லை கொண்டு முழுமையான ஒன்றாக மாறுவது பெயர் எச்சம். புரிகிறதா? அப்ப முற்று பெறாத ஒரு வினை பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயர் எச்சம். இங்க பாருங்களேன், ஓடுகின்ற பையன். அப்போ ஓடுகின்ற பையனை மறைச்சிட்டோம் அப்படின்னா ஓடுகின்ற எங்க ஓடுகிறான், ஆறு ஓடுறா எதுவுமே தெரியல. அப்ப அங்க பையனை தூக்கி போடுறப்ப ஓடுகின்ற பையன். அப்ப முழுமை பெறாத ஒரு வினை பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம். சரிங்களா? ஓகே. பெயரெச்சமானது 3 காலங்களிலும் வரும். இப்ப பெயரெச்சம் 3 காலங்களையும் காட்டும். இறந்த காலத்திலையும் வரலாம், நிகழ்காலத்திலையும் வரலாம், எதிர்காலத்திலையும் வரலாம். ஸோ பெயரெச்சமானது ஆ என முடியும். கரெக்டா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலயும் படித்த இத்து பிளஸ் ஆ தான் தா. அதே மாதிரி ஓடுகின்ற இரு பிளஸ் ஆ தான் ரா. பார்க்கும். ஸோ இந்த மாதிரி ஆள முடிஞ்சிச்சு அப்படின்னா அது பெயரெச்சம். இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட். ஓகேவா? புரிஞ்சா? அப்ப பெயரெச்சம் புரிஞ்சா? இப்ப தெரிநிலை பெயரெச்சம் ஆல்ரெடி சொன்னோம். தெரிநிலைனாலே செய்பவன், கருவி, நிலம், காலத்தை குறிப்பாக வெளிப்படையாக காட்டினால் அது தெரிநிலை பெயரெச்சம். உண்டை இளங்கோவன். இதுல செய்பவன் யாரு? இளங்கோ. கருவி என்ன? களம். செய்பொருள் என்ன? சோறு. காலம் என்ன? உண்டை இளங்கோவன், இறந்த காலம். நிலம் எது? வீடு. செயல் உண்ணுதல். அப்ப புரிகிறதா? அப்ப காலத்தை வெளிப்படையாக காட்டினால் அது தெரிநிலை பெயரெச்சம். குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னா காலத்தையோ செயலையோ வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் உணர்த்துவது குறிப்பு பெயரெச்சம். காலத்தை குறிப்பால் உணர்த்துவது. நல்ல மாணவன். அப்ப இதுல எங்கேயா காலத்தை வருதா? வரல. அப்ப காலத்தை வெளிப்படையாக வராமல் குறிப்பால் உணர்த்துவது குறிப்பு பெயரெச்சம். எதிர்மறை பெயரெச்சம்னா அதேதான். ஸோ எதிர்மறையாக வருவது. ஓடாத வண்டி, ஓடிய வண்டி அப்படிங்கிறது பெயரெச்சம். அப்ப அதுல எதிர்மறை அப்படின்னா ஓடாத வண்டி. பாடிய பெண் அப்படிங்கிறது பெயரெச்சம். அப்ப அதுல எதிர்மறை அப்படின்னா என்ன? பாடாத பெண். அவ்வளவுதான். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னா சிம்பிள். எதிர்மறை பெயரெச்சத்தின் எச்ச விகுதி இறுதி எழுத்து கெட்டு, அதாவது மறைந்து பொருள் வருவது. எடுத்துக்காட்டு பாடாத இப்படி இருக்கு அப்படின்னா இது பாடாத என்பது பெயரெச்சம். அதுல தா ஒளிஞ்சு போச்சு கடைசி எழுத்து அப்படின்னா பாடா. ஓடாதல்ல தா ஒளிஞ்சு போச்சு ஓடா அப்படின்னு வருது அப்படின்னா அது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்திற்கு இன்னொரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா கடைசியில உச்சரிப்பு ஆள வரும். அதே மாதிரி எழுத்து துணக்கால்ல முடியும், துணக்கால் எழுத்துல முடியும், நெடில் எழுத்துல முடியும். ஸோ அப்ப புரிகிறதா? அப்ப ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம்னா என்ன அப்படிங்கிறது. ஓகே. அப்ப பெயரெச்சம் புரிஞ்சா? அடுத்து வினையெச்சம் அப்படின்னா ஒரு எச்ச வினையானது வினை சொல்லை கொண்டு முடிந்தால் அது வினை எச்சம். அதாவது ஒரு முற்று பெறாத ஒரு வினை வினை முற்றை கொன்று முடிந்தால் அது வினை எச்சம். இங்க பாருங்களேன், செய்து பார்த்தான். இதுல செய்து என்பது வினை முற்று பெறல, என்னத்த செஞ்சான் தெரியல. அப்ப பார்த்தான் என்ற வினை முற்ற சேர்க்கிறப்ப செய்து பார்த்தான். அப்ப முற்று பெறாத ஒரு வினை வினை முற்றை கொண்டு முடிந்தால் அது வினை எச்சம். படிக்க கண்டேன். இதுல படிக்க என்பது வினை எச்சம். ஏன் சார் வினை முற்று பெறல? படிக்க என்பது என்ன? என்னத்தை படிச்ச? எதுவுமே தெரியல. அப்ப கண்டேன் என்பதை சேர்க்கிறப்ப என்ன ஆகுது? ஒரு வினை பகுதியை அல்லது வினை முற்ற சேர்க்கிறப்ப அது வினை எச்சமாக மாறுது. அப்ப சிம்பிள். இது 3 காலங்களையும் காட்டும், இது 3 காலத்தையும் காட்டும். ஓகேவா? வினையச்சம்னா கொட்டை போட்டுலாமா? பெயரெச்சம் அப்படின்னா முற்று பெறாத ஒரு வினை பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம். வினையச்சம் என்றனா ஒரு முற்று பெறாத ஒரு வினை வினை முற்றை கொண்டு முடிந்தால் அது வினை எச்சம். ரெண்டுக்குமே 3 காலத்தையுமே காட்டும். சரி, வினையச்சம் 3 காலங்களையும் காட்டும். இதுல 2 வகை இருக்கு. தெரிநிலை வினையச்சம்னா காலம், செய்பவன், இது எல்லாத்தையும் வெளிப்படையாக காட்டும். இங்க பாருங்களேன், படித்து தேறினான். இதுல படித்து தேறினான் என்பது என்ன? தேறினான் அப்படின்னு நிகழ்காலம். பார்க்க செல்கிறான் நிகழ்காலம். தேறினான் என்பது பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலம். அப்ப காலத்தை வெளிப்படையாக உணர்த்தினால் அது தெரிநிலை வினையச்சம். குறிப்பு வினையச்சம்னா காலத்தை வெளிப்படையாக உணர்த்தாமல் குறிப்பினாக உணர்த்துவது குறிப்பு வினையச்சம். மெல்ல பேசினான். இதுல எங்கேயுமே காலம் வெளிப்படையாக வரல. ஓகேவா? முற்றச்சம், இது ரொம்ப முக்கியம். முற்றச்சம் அப்படின்னா ஒரு வினைமுற்று சொல் எச்ச பொருளில் மற்றொரு வினைமுற்றை கொண்டு புரிவது முற்றச்சம். இங்க பாருங்க, பெண்கள் பாடினர் மகிழ்ந்தனர். அதாவது ஒரு வினைமுற்று சொல் எச்ச பொருள், வினைமுற்று சொல்ல எச்ச பொருள் வரும். பெண்கள் ஓகே. இங்க பாடினர், பாடினால், பாடினார்கள் போட்டா முடிஞ்சு போச்சு. இல்ல பாடினான் அப்படின்னா முடிஞ்சு பொருள். ஆனா அங்க பாடினர்னு போடுறாங்க. என்னத்த பாடினர்? அப்ப அங்க ஒரு எச்ச பொருளை வரும். அப்ப வினைமுற்று எச்ச பொருளை மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அது முற்றச்சம். அப்ப மகிழ்ந்தனர் என்ன இன்னொரு வினைமுற்றை கொண்டு வராங்க. அப்ப பெண்கள் பாடினர் மகிழ்ந்தனர், 2 வினைமுற்று வந்தால் அது முற்றச்சம். எதற்காக 2 வினைமுற்று வருது அப்படின்னா முதல்ல போட்ட இந்த பாடினர் வினைமுற்று முழுமையாக
பொருளை தரல. அப்ப அதனால இன்னொரு வினைமுற்று சேர்க்கிறாங்க. அதுதான் முற்றச்சம். ஸோ சிம்பிளா சொன்னோம் அப்படின்னா 2 வினைமுற்று தொடர்ந்து வந்தால் அது முற்றச்சம். அடுத்து எதிர்மறை வினையச்சம்னா தெரியும். நின்று சென்றான் அப்படிங்கிறது என்ன? வினையச்சம். அப்ப நில்லாது சென்றான், உண்ணாது இருந்தான். ஓகேவா? அப்ப வினையச்சம் பெயரெச்சம் புரிஞ்சா? வினையச்சம் பெயரெச்சம் கம்ப்ளீட்டா பார்த்துட்டோமா? அப்ப என்னென்ன பார்த்துருக்கா? தொழில் பெயர்னா என்ன, பண்பு பெயர்னா என்ன, பெயர் சொல்னா என்ன, வினையாளன் பெயர்னா என்ன, வினை சொல்னா என்ன, வினை முற்றுனா என்ன, பெயரெச்சம்னா என்ன, வினையச்சம்னா என்ன, அதுல ஒரு டைப்ஸ் பார்த்துருக்கோம். இதெல்லாம் ஏன் சார் இப்ப பார்த்தோம்? இதை பின்னாடி திரும்ப நம்ம அடுத்த ஒரு கிளாஸ்ல பார்ப்போம். தொகாநிலை தொடர், தொகைநிலை தொடர்ல பார்ப்போம். ஆனால் இப்ப ஏன் பார்க்கிறோம் அப்படின்னா இதை வச்சுத்தான் அடுத்து வரக்கூடிய நம்மளுக்கு இந்த பாடத்துல இந்த மாதிரி எந்த மாதிரி காலம் வரும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம பதிலளிக்க முடியும். ஸோ அதற்காகத்தான் நம்ம இப்போ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பிடிஎஃப் எல்லாமே நம்ம குரூப்ல சென்ட் பண்ணிடுவோம். டிஸ்கிரிப்ஷன்ல இது எப்படி வாங்கணும், இது எப்படி நீங்க வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. ஓகே, சரி, ஓகே. இப்போ நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோமா? இப்போ நம்ம எக்ஸசைஸ் பார்க்கலாம். இப்படிதான் கொடுப்பாங்க. அதாவது வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று, வினையெச்சம், பெயரெச்சம், தொழில் பெயர், வினையாளர் பெயர், இதெல்லாம் நம்மளாம் கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸசைஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம அப்படியே டெஸ்ட் போட்டு பார்த்துடலாம். இப்ப வேர்ச்சொல் வா அப்படிங்கிறது வேர்ச்சொல் இப்படி கொடுத்துருவாங்க. வா என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று என்ன? ஸோ அப்போ வா வினை முற்று பெறணும். அப்ப வந்தான். அப்ப வினை முற்று பெற்றுச்சா? ஓகே. இப்ப இந்த வாவே வினை எச்சமா எப்படி மாத்தலாம்? வினை எச்சம் முற்று பெறாமல் இருக்கணும் ஒரு வினை. அப்ப இத எப்படி போடலாம்? வந்து. அப்ப வந்து என்பது என்ன? ஒரு வினை எச்சம் முற்று பெறாமல் இருக்கு. அடுத்து பாருங்க, பெயரெச்சம். பெயரெச்சம் முற்று பெறாமல் இருக்கணும், கடைசியில ஆ என்ற ஓசையில முடியணும். அப்ப வந்த. வினை எச்சத்திற்கு ஊ என்ற ஓசையில முடியும், பெயரெச்சத்திற்கு ஆ என்ற ஓசையில முடியும். அதுதான் ஹிண்ட். அப்ப பெயரெச்சம் வந்த. தொழில் பெயர் தல் விகுதிகளை சேர்த்துட்டோம் அப்படின்னா தொழில் பெயர். அப்ப வா வருதல். அடுத்து வினையாளன் பெயர் வினை செய்தவரை குறிப்பது, வந்தவர். புரிஞ்சா? இந்த மாதிரி போட தெரியணும். அடுத்து செல். செல் என்பதை எப்படி வினை முற்றா சொல்லலாம்? சென்றான். அப்ப முற்று பெற்றுச்சு. அடுத்து வினை எச்சமாக சென்று. அப்ப ஊ வந்து கடைசியில வரும். கடைசியில இரு பிளஸ் ஊ தான் ரூ. அப்ப செல் என்பது சென்று. அப்ப வினை எச்சம் சென்று. பெயரெச்சம் என்ன? செல்ற. அப்ப ஆ வருது பாருங்க. அடுத்து தொழில் பெயரை என்ன செய்யலாம்? தள்ள சேர்த்துறோமா? இல்ல சேர்ப்போமா? செல்லல், செல்லுதல். ஸோ இந்த மாதிரி சேர்த்துட்டோம் அப்படின்னா தொழில் பெயர். செய்தவர் வினையாளன் பெயர் எப்படி சொல்லலாம்? சென்றவர். அப்ப கூறு என்பது வேர்ச்சொல். ஸோ இதனுடைய வினைமுற்று எப்படி எழுதலாம்? கூறினான். ஸோ கூறினுடைய வினைமுற்று வினை எச்சத்தை கூறி, பெயரெச்சம் கூறிய. இது தொழில் பெயரால் சேர்க்கலாமா? கூறுதல். அப்ப வினையாளன் பெயர் என்ன? கூறியவர். அடுத்து ஓடு என்பது என்ன? வேர்ச்சொல். அப்ப இதை வந்து நம்ம வினை முற்றாக மாத்துறோம். அப்ப முழுமை பெறணும். அப்போ ஓடினான். அடுத்து இது வினை எச்சம். வினை எச்சம்னா முற்று பெறாமல் ஒரு வினை இருக்கணும். அப்போ ஓடி. பெயரெச்சம்னா என்ன? முற்று பெறாத ஒரு வினை பெயர் சொல்லை கொண்டு முடியணும். அப்ப இது என்ன பண்ணலாம்? ஓடிய என்று மாத்தலாமா? நீங்க சிம்பிளா இந்த மாதிரியானதுக்கு வினை எச்சம்னா ஊ வரும் கடைசியில உச்சரிப்பு, பேரெச்சம்னா ஆ வரும். எல்லாத்துலயும் பாருங்க எழுதிய. அப்ப இத்து பிளஸ் ஆ தான் தி. இங்க பாருங்க ய. சோ அப்ப இத்து பிளஸ் ஊ தான் தி. ஸோ அப்ப கன்ஃபார்ம் வினையச்சம் அப்படின்னா எழுத்து ஊல வரும், பெயரெச்சம் என்றால் ஆல வரும். இதுதான் ஹிண்ட். இதை வச்சுதான் போடணும். ஸோ அப்ப இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அட்டவணை கொடுத்து கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணாதான் வரும். பாடு என்பது பேர் சொல். அப்ப இதை வினை முற்றா எப்படி மாத்தலாம்? பாடினான். இது வினை எச்சமா? பாடி. பேரெச்சமா? பாடிய. பாடுதல் என்பது தொழில் பெயர். பாடியவர் என்பது வினையாளன் பெயர். எழுது என்பதை எழுதினான் என்பது வினை எச்சம். வினை முற்று. வினை எச்சமாக எழுதி, பெயரெச்சமாக எழுதிய. எழுதுதல் என்பது தொழில் பெயர். எழுதியவர் என்பது வினையாளன் பெயர். எழு என்பது வேர்ச்சொல். எழுந்தான் என்பது வினைமுற்று. எழுந்து என்பது வினையெச்சம். எழுந்த என்பது பெயரெச்சம். தள்ள சேர்த்துட்டோம் அப்படின்னா தொழில் பெயர். எழுந்தவர் என்பது என்ன? வினையாளன் பெயர். ஸோ இந்த மாதிரி இப்படிதான் கேட்பாங்க கொஸ்டின்ல. ஸோ அப்ப ஒரு வேர்ச்சொல் இருக்கும், அதை வச்சே நம்மளுக்கு வினைமுற்று போட தெரியணும், வினை எச்சம் போட தெரியணும், பெயர் எச்சம் போட தெரியணும், தொழில் பெயர் போட தெரியணும்.
வினையாளன் பெயர் போட தெரியணும். இதெல்லாம் போடுறதுக்காகத்தான் நம்ம முன்னாடி உங்களுக்கு அதை நான் நடத்தியிருப்பேன். என்னென்ன இப்படி தொழில் பெயர் எப்படி கண்டுபிடிக்கணும், வினையாளன் பெயர் எப்படி போடணும், வினையச்ச பெயர் எப்படி போடணும், பெயரச்ச பெயர் எப்படி போடணும், வினை முற்றுனா எப்படி. இதெல்லாம் நடத்தினது எதுக்கு? இந்த அட்டவணைக்காகத்தான். இந்த அட்டவணையை வச்சுதான் நிறைய கேள்வி வரப்போகுது. விளையாட்டு என்பது விளையாடினான் வினை முற்று, விளையாடிய என்பது வினையச்சம், விளையாடிய பெயரச்சம், விளையாடுதல் தொழில் பெயர், விளையாடியவர் வினையாளன் பெயர். அப்ப புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி வரும். இதை நீங்க பாஸ் பண்ணி இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிடிஎஃப் கொடுத்துருப்பான். இந்த பிடிஎஃப் எல்லாம் நம்ம குரூப்ல சென்ட் பண்ணிடுவோம். வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எப்படி வாங்கணும் அப்படின்றத கொடுத்துருக்கோம். அவருக்கு பார்த்தீங்களா நிறைய பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கோம். இதுல இருக்க நம்ம கொடுக்குற இந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின் நீங்க படித்தால் மட்டுமே போதுமானது, வேற எதுவும் தேவையில்லை. ஏன்னா இதுலேயே அவ்வளோ கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். கட்டாயமாக நம்ம கொடுக்குற பிடிஎஃப்ல இருந்து கண்டிப்பாக தான் எல்லா கேள்வியும் வரப்போகுது. ஏன்னா அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இப்ப இன்னொன்று பார்க்கலாம். கூறு என்பது வேர்ச்சொல். அப்ப வினைமுற்று கூறினான், வினை எச்சம் எப்படி வரும்? கூறிய, கூறி, ஏன் சாரி ஊ வரும். வினை எச்சம்னாலே ஊ வந்திருக்கணும். வினையாளன் பெயர் கூறியவர், தொழில் பெயர் கூறுதல். இதுல வினை எச்சமா, இப்ப பேரெச்சம் இதுல சேர்க்கணும் அப்படின்னா கூறிய, இங்க யாவை சேர்த்துட்டோம் அப்படின்னா இது வினை எச்சம் பேரெச்சமா மாறிடும். அவ்வளவுதான். இப்ப செப்பி என்பது வினை எச்சம். இதை நம்ம எப்படி பேரெச்சமா மாத்தலாம்? செப்பிய. இப்ப இயம்பி என்பது பெயரெச்சம். அப்ப இயம்பிய. ஓதி என்பது பெயரெச்சம். இது வினையச்சம், வினையச்சம் பேரெச்சமா மாத்தணும்னா ஓதிய. ஸோ புரிஞ்சுங்களா? அவ்வளவுதான். இதெல்லாம் நீங்க போட்டு போட்டு பார்க்கணும். கிளாஸ் ஃபர்ஸ்ட் கவனிக்கணும். அதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப் வச்சு நீங்க போட்டு 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 ரிப்பீட்டடா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் ரொம்ப எளிமையாக வரும். மேக்ஸ் மாதிரி தான் இப்ப இலக்கணத்தை மாத்திட்டாங்க. சரி, ஓகே. அப்ப கண்டிப்பா எல்லாம் பார்த்துட்டோமா? இது வேணுங்கிறவங்க எப்படி வாங்கணும்? குரூப்ல பாக்கி ஆளுங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணவங்களுக்கு. பேலன்ஸ் இருக்கவங்க எப்படி நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி அந்த ப்ரொசீஜர் படி நீங்கள் இந்த பிடிஎஃபை பெற்றுக்கிறலாம். ஓகே, இப்போ டெஸ்ட் போட்டு பார்த்துடலாமா? இப்போ டெஸ்ட் போட்டு பார்த்துருவோம். ஒரு 20 கேள்வி. கடிந்து என்பதனுடைய வேர்ச்சொல். ஸோ வேர்ச்சொல் கேட்குறாங்க. வேர்ச்சொல்லாம் என்ன சொல்லியிருக்கேன்? கடிந்து. அப்போ கடி, கடி என்பதுதான் அதனுடைய வேர்ச்சொல். நிற்றல் என்பதனுடைய தொழில் பெயர். தொழில் பெயர், அதாவது நிற்றல் என்பது தொழில் பெயரா, அதனுடைய வேர்ச்சொல் எதுன்னு கேட்கிறாங்க. அப்ப இதனுடைய வேர்ச்சொல் எது? நில். இதனுடைய வேர்ச்சொல் எது? நில். இடித்த என்ற வேர்ச்சொல் எது? இடித்த என்பதனுடைய வேர்ச்சொல் இடி. சுவற்றில் இருந்து படத்தை நீங்கினான். வினை சொல்லுக்கு ஏற்ற வேர்ச்சொல். வினை சொல் எது அப்படின்னா படத்தை நீக்கினான். அப்ப இதுதான் வினை. நீக்கினான் என்பதுதான் ஒரு இது. நீக்குதல் என்பதனால ஒரு செயல். அப்ப நீக்கினான். இதற்கான வேர்ச்சொல் எது? நீக்கு. சரிங்களா? இப்படி போடணும். தேர்வு எழுதினான். வினை சொல்லுக்கு ஏற்ற வேர்ச்சொல். வினைச்சொல் எழுதினான் தான் வினைச்சொல். இதற்கு வேர்ச்சொல் எது? எழுது. மக்கள் திரண்டார்கள். வேர்ச்சொல்லை தேர்க. அப்ப திரண்டார்கள், இதற்கான வேர்ச்சொல் என்ன? திரள். திரள் என்பதனால் இதற்கான வேர்ச்சொல். அடுத்து கூடியவர்கள், இதற்கான வேர்ச்சொல் கூடு. அடுத்து வைதான் என்பதனுடைய வேர்ச்சொல் எது? வைத்தான் என்பதனுடைய வேர்ச்சொல் எது? அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். நான் சொல்லுவேன், இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கிட்டே வரணும். அப்பதான் தெரியும். வைத்தான் என்பதனுடைய வேர்ச்சொல் என்ன? வைத்த. வைத்த. அடுத்த கேள்வி பாருங்க. சிலிர்ந்த என்பதனுடைய வேர்ச்சொல் என்ன? சிலிர்ந்த என்பதனுடைய வேர்ச்சொல் என்ன? சிலிர்ந்த என்பதனுடைய வேர்ச்சொல் என்ன? சிலிர் என்பதுதான் இதனுடைய வேர்ச்சொல். தொடங்குதல் என்பதனுடைய வேர்ச்சொல் தொடங்கு. யோசித்தான் என்பதனுடைய வேர்ச்சொல் யோசி.
விசிறினான் என்பதனுடைய வேர்ச்சொல் விசிறி. விலங்குதல் என்பதனுடைய வேர்ச்சொல் விலங்கு. புசித்தான் என்பதனுடைய வேர்ச்சொல் புசி. வரைந்தான் என்பதனுடைய வேர்ச்சொல் வரை. வளைவான் என்பதனுடைய வேர்ச்சொல் வளை. தொடுத்தால் என்பதனுடைய வேர்ச்சொல் தொடு. அடுத்து கீழ்கண்டவற்றில் தவறான இணை எது? வீசான் என்பது எதிர்மறை வினைமுற்று, கரெக்ட். வீசு என்பது வேர்ச்சொல். வீசியவன் என்பது வினை முற்று. வீசிய என்பது வினை எச்சம். அப்ப இதுல வினை வீசான், அப்ப எதிர்மறை தொழில், எதிர்மறை வினை முற்றுதான், எதிர்மறையாக சொல்வது. வீசு என்பது பெயர் சொல், கரெக்ட். வீசியவன் என்பது என்ன? வீசியவன் என்பது வினை முற்று கிடையாது, வினையாளன் பெயர். வினை முற்றுனா வீசினான் என்பது வந்தால்தான் அது வினை முற்று. அப்ப இது தப்பா இருக்கு. வீசி என்பது வினை எச்சம் தான். இதுல யார் சேர்த்துட்டோம்? வீசிய என்பது பெயர் எச்சம். கீழ்கண்டவற்றில் எது வேர்ச்சொல் அல்ல? வா, இசை, கல், நல்கி. இது மூணுமே வேர்ச்சொல். நல்கி என்பது ஈல முடியுது. அப்ப நல்கி என்பது வினை எச்சம். அப்ப இங்க என்ன வரணும்? நல் என்று இல்ல நல்கு, நல்கு என்று வந்திருந்தால் அது வேர்ச்சொல். அப்ப டி தான். அடுத்து கீழ்கண்டவற்றில் எது வினை முற்று அன்று? கற்றான், எழுதினான், வருகினான், சென்றவன். சோ கற்றான் ஓகே, எழுதினான் ஓகே. அப்ப டி சென்றவன் என்று இருப்பது வினையாளன் பெயர். இங்க சென்றான் என்று இருந்தால் அது வினை முற்று. கீழ்கண்டவற்றில் எது வினையெச்சம் அன்று? எது வினையெச்சம் கிடையாது? கூறி, பெற்று ரெண்டுமே ஊழ முடியுது. கண்டு இதுவும் முடியுது. கூறிய மட்டும் ஆள முடியுது. அப்ப இது பெயர் சொல். அப்ப இதுதான். அடுத்து பாருங்க, பொறுத்துக. உழுதார். உழுதார் என்பது என்ன? உழுதார் வினை முற்று. அப்ப 2. அப்ப இது 1. உழுது என்பது வினை எச்சம். உழுதவன் என்பது தொழில் வினையாளன் பெயர். உழுதல் என்பது தொழில் பெயர். அப்ப 2, 1, 4, 3. 2, 1, 4, 3 ஆப்ஷன் ஏ. அடுத்து கீழ்கண்டவற்றில் தவறான இணையை எது? தேர்ந்தார். தேர்ந்தார் என்பது என்ன? வினை முற்று, கரெக்ட். தேர்ந்த என்பது வினை எச்சம் இல்ல, பெயர் எச்சம். ஏன் அப்படின்னா தேர்ந்த ஆள முடியுது. அப்ப இது பெயர் எச்சம். தேர்ந்தவர் என்பது வினையாளன் பெயர். தேர்தல் என்பது தொழில் பெயர். அப்போ ஆப்ஷன் பி. அடுத்து கூற்றை காண்க. நோக்குதல் என்பது தொழில் பெயர். அல்வி விதி பெற்று வருவது தொழில் பெயர் ஆகும், கரெக்ட். கீழ்கண்டவற்றில் தவறான இணை எது? போ வேர்ச்சொல், போனவன் வினைமுற்று, போதல் தொழில் பெயர், போய் என்பது வினை எச்சம். அப்ப இங்க போ என்பது வேர்ச்சொல், கரெக்ட். போனவன் என்பது வினைமுற்று கிடையாது, வினையாளர் பெயர். போனான் என்பது வந்திருந்தால் அது வினைமுற்று. அப்ப இதுதான் தப்பா இருக்கு. போதல் தொழில் பெயர், போய் என்பது வினையச்சம் தான். ஓகே. ஓவியன் சித்திரம் தீட்டினான் என்பது தெரிநிலை வினைமுற்று. ஸோ தெரிநிலை வினைமுற்று அப்படின்னா காலத்தை வெளிப்படையாக காட்டலாம். ஓவியம் சித்திரம் தீட்டினான், காலத்தை கழிப்படையாக காட்டுது. தீட்டினான், அப்ப இது என்ன? காலத்தை வெளிப்படையாக காட்டுது, இறந்த காலம். அப்ப ரெண்டுமே சரிதான். அடுத்து அவன் நல்லன் அப்படிங்கிறது என்ன? அவன் நல்லன் இங்க எங்கேயாவது காலத்தை காட்டுதான் பாருங்க, காட்டல. அப்ப இது குறிப்பு வினைமுற்று. அப்ப 4. வாழ்க என்பது வியங்கோல் வினைமுற்று. அப்ப 4, 1. அப்ப இதுவா தான் இருக்கும். நீ படி ஏவல் வினைமுற்று. பாண்டியன் படையெடுத்தான், இங்க காலத்தை காட்டு. எடுத்தான் அப்படிங்கிறது என்ன? இறந்த காலம். சோ அப்ப 4, 1, 2, 3. கீழ்கண்டவற்றில் எது வினையாளர் பெயர் அல்லாதது? எழுதியவர், பொறுத்தார், இசைத்தார், பிழைத்தவர். எது வினையாளர் பெயர் கேட்கிறாரு? இதுல இதெல்லாம் வினையாளன் பெயர் தான். இங்க பாருங்க, பொறுத்தார் என்று வினை முற்று கொடுத்திருக்கான். பொறுத்தவன் வந்திருந்தா அது கரெக்டா? ஆப்ஷன் சி. லாஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் தவறான இணையை தேர்க. பரிந்து வினையச்சம், வெய்தான் வினையாளன் பெயர், கொடுத்தான் வினை முற்று, காணல் தொழில் பெயர். அப்போ வெய்தான், பரித்து என்பது வினையச்சம், கரெக்ட். வெய்தான் என்பது வினையாளன் பெயர் இல்ல, வெய்தவன் வரணும். வெய்தான் என்பது வினை முற்று. அப்ப இது தப்பா இருக்கு. கொடுத்தான் வினைமுற்று, ஓகே. காணல் என்பது தொழிற்பெயர், கரெக்ட். ஸோ அப்ப இன்னைக்கு வகுப்புல வேர்ச்சொல் அப்படின்னா என்ன, வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று, வினையாளன் பெயர், தொழில் பெயர், பெயரெச்சம், வினையெச்சம், பண்பு பெயர், இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான முற்றிலும் ஸ்கூல் புக்ல என்ன இருக்கு, அதுவும் இல்லாம நம்மளோட நோட்ஸ் எல்லாம் சேர்த்து
ஒரு கம்பைன் பண்ணி ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணி நீங்கள் வகுப்பு பார்த்துட்டோம். டெஸ்ட்டுமே ஒரு 20 கேள்வி போட்டு பார்த்துட்டோம். இது வந்து நீங்கள் ஃப்ரீ, வீடியோ எல்லாத்துக்கும் ஃப்ரீ. இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா இந்த ஒரு பிடிஎஃப் கிடையாது, தமிழில் இருக்கக்கூடிய A to Z தமிழ் நியூ சிலபஸ் படி A to Z எல்லா பிடிஎஃப்பும் சேர்த்து புது சிலபஸுக்கு ஏற்ற மாதிரியான பிடிஎஃப் எல்லாம் A to Z சேர்த்து வெறும் 100 ரூபீஸ்க்கு தந்துட்டு இருக்கோம். இந்த ஆஃபர் வருகின்ற இன்று இரவு வரை மட்டும்தான், 31/12/2024 வரை மட்டும்தான். அதற்குள்ள ஜாயின் பண்றவங்க வாங்கிக்கோங்க. ஸோ ஒரு எல்லாத்திற்கும் இப்போ எதிர் சொல்லலாம் அதுக்கு ஒரு பிடிஎஃப், வேறு சொல்லலாம் அதுக்கு ஒரு பிடிஎஃப், பிரித்து எழுதுக்கு தனி பிடிஎஃப், ஒருமை பன்மைக்கு ஒரு பிடிஎஃப், லகர வேறுபாடு அதுக்கு ஒரு பிடிஎஃப், A to Z. நீங்க நிறைய பேர் இந்த ஒரு பிடிஎஃப் 100 ரூபாய் நினைச்சிருக்கீங்க, அப்படி கிடையாது. தமிழ்ல இருக்கக்கூடிய எல்லாம் தமிழ் புக்கு மாதிரி ஒரு நோட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க, தமிழ் கையேடு மாதிரி A to Z உங்களுக்கு வந்து நியூ சிலபஸ் படி 100 ரூபீஸ் தந்துட்டு இருக்கோம். இது இன்னைக்கு இரவு மட்டும்தான் இந்த ஆஃபர். அதற்கப்புறம் அது 300 ரூபீஸாக நாளையில இருந்து கூட்டிடுவோம். ஸோ வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதற்கான ஜிபே நம்பர் கொடுத்துருக்கோம், அதுக்கு பே பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதற்கு நீங்க அனுப்புங்க. அவங்க உங்களை குரூப்ல ஜாயின் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா கீழே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், அதை படிச்சுட்டு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் சொல்றேன், இதற்கான பிடிஎஃப் வந்து எல்லாம் A to Z தமிழுக்கான நியூ சிலபஸ், இலக்கணம், செய்யுள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் சேர்த்து 100 ரூபீஸ் தான். இந்த பிரைஸ்க்கு யாருமே இந்த தரமாட்டாங்க, அது நியூ சிலபஸ்க்கு நம்ம தரோம். ஸோ கட்டாயமாக எல்லாம் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நாளையிலேருந்து பைசா கூடிரும். அதுக்கப்புறம் வந்து சார் கம்மி பண்ணுங்க, ஏன்னா நிறைய பேருக்கு அப்படி செஞ்சுட்டோம், இதுக்கு மேலே அப்படி செய்ய முடியாது. வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதற்கான நம்பர்ஸ் இருக்குது, அதை பார்த்து பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025 அனைவருக்கும் மிகச்சிறந்த ஒரு வருடமாக இருக்கட்டும். அனைவரும் முயற்சி உழைப்பு போடுற எல்லாரும் கட்டாயமாக அரசு அதிகாரியாக ஆக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.